அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பேசினோடா. மைக் டெஸ்ட் 1 2 3 1 2 3. சான்றோரே சான்றோரே என்னை போன்றோரே. போனாருமே பேசியாச்சு தலைவரே. தங்கத்தட்டில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே. நேத்து பேசணும் அந்த இது அப்படியே காப்பி போட்டு பேசுனீங்க. புதுசா என்னடா பேசி மக்களை ஏமாத்து. இப்போ பேசுறேன். கதிரவன் எழுமுன் எழுந்தான் ஒருவன், எட்டி பார்த்தேன் செல்வது உழவன். கருமை உடலில் வெள்ளை வேட்டி, கையில் கலப்பை கொண்டே நடந்தான். பிடித்து முடித்து அறுவடை செய்து புதுநல் அறுத்து புன்னகித்தான் அவ்வுழவன். பிடித்து தின்றான் இன்னொருவன். அவர்கள் அடிக்கணும்னு சொல்ற. இதற்கு காரணம் யாரு? எதிர்கட்சி. அவர்களை வெளுக்கணும்ன்ற. தலைவரே திட்டிங்களே தலைவரே. சிட்டிங்களே தலைவரே. நீங்க எழுதுறதா? இல்லடா, வேர்க்கடலை என்ன சொன்னால ஆமா, அந்த பேப்பர்ல இருந்துச்சு. மக்களை நீங்க ஏமாந்துட்டீங்க, அதே மாதிரி மக்களை ஏமாந்துருவாங்க. தூங்குறான் தலைவரே. கொம்பு தலைவரே குட் மார்னிங். குட் மார்னிங் தலைவரே. தலைவரே இந்த போராட்டம் பொதுக்குழு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு போட்டு பேசுறீங்க, ரைட்டு. என்ன இது ஆபீஸ்க்குள்ளேயே மைக்கு போட்டிருக்கீங்க? தம்பி, இதெல்லாம் ஒரு அமெரிக்க ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. பிராக்டிஸ் மேன் மேக் ஃபுல்லா தப்பு. பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அமெரிக்கால எல்லாம் ஒண்ணும் சொல்லல, விவேகானந்தர் சொன்னாரு. துபா குரு தலைவரே கரெக்டா சொன்னீங்க தலைவரே. இவன்தானே உண்மையான தொண்டை. எல்லாம் ஒண்ணு இங்கிலீஷ் வரக்கூடாது, பொறாம பிடிச்ச முழுக்க போஸ்டரு, 40 அடிக்கு பேனரு, கலர் கலரா கொடி பறக்க தலைவர் காரு என்ட்ரி. அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம். தூக்கி அடிச்சிருப்பாங்க. சாக்கடையில் புதுசா குதிக்க போனது யாருங்க? அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஜெயலலிதா வாசல்ல போய் இந்த கேள்வி கேப்பியா? நீ ஆம்பளை கேளு. அம்மா உணவகங்கள் ஓவர், அம்மா உப்பு ஓவர், அம்மா குடிநீர் ஓவர் ஓவர் ஓவர். அரசியல குடிச்சிருக்கேன்டா, அரசியல குடிச்சிருக்கேன். காது கேட்க ஒரு தடவை சொன்னா உனக்கு காதுல விழாதாடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தலைவர் ஒரு டவுட்டு. எனக்கு மக்களை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும், அதாவது கவரணும். அதுக்கு என்ன தலைவர் பண்ணலாம்? அதான் சொல்றேன்னா தம்பி, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மைக்கு போட்டு எதுக்கு தெரியுமா பேசிக்கிட்டு இருக்கோம்? நாளைக்கு மேடையில பேசும்பொழுது நம்மளோட பிசிறு தட்டாம பேசணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் மக்கள் 10 பேர் 15 பேர் எழுந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தியேட்டர் மாதிரி தான். படம் போடும் போது தம் அடிக்க போற மாதிரி போர் அடிச்சுன்னா இங்க எல்லாரும் அடிக்க போயிடுவாங்க. அந்த நேரங்களில் உணர்ச்சிகளோட பேசணும். யார் மாதிரி தெரியுமா? யார் மாதிரிடா? அவர் மாதிரி சொல்றீங்களா? அவர் மாதிரி பேசணும். அப்போ நம்ம என்ன பேசுறன்றது முக்கியம் இல்ல, உணர்ச்சியோட பேசணும்டா. உணர்ச்சியோட. உணர்ச்சினா எப்படி தெரியுமா? தலைவரே இந்த வீடியோ காமிச்சு இல்ல ஒரு சாம்பிள் சொல்லுவா. சரி சொல்லுங்க. தம்பி டீ கொண்டு வாடா அப்படின்றது நார்மல். டேய் டீ கொண்டு வாடா. பாத்தியா, டயலாக் ஒண்ணுதான். அப்படியே உணர்ச்சி வந்துச்சுன்னா அந்த வீடியோ போட்டுடலாமா? இது அரசியல் விதி 16. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க பாஸ். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. அடுத்ததாக இந்த மேடையில் பேச இருப்பவர் உணர்ச்சி புயல், உணர்ச்சி சிங்கம், உணர்ச்சி புலி, உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பேசும் ஒரு மாபெரும் பேச்சாளர். அது மட்டுமா, அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், தங்கைக்கு அண்ணன், அதே தங்கைக்கு தங்கச்சியாகவும் இவர் இருந்து வருகிறார். இவர் இப்போது பேச வருகிறார். வாங்கள் மிஸ்டர் புள்ளிமான் அவர்களே. மண்ணை விட்டு விண்ணை தொட்டு சுற்றி வரும் சூரப்புலி. அது மிஸ்டருங்கிற மானங்கிட்ட போயில போ. அப்படி போ. நான் கூப்பிட்றப்ப தமிழ்ல கூப்பிட தெரியாதோ? என் இனிய சொந்தங்களே, இனிய மக்களே, இதுதான் நான் கூப்பிட்டேன். எனது சித்தப்பாக்களே, எனது தம்பிகளே, எனது அண்ணன்களே, எனது பாட்டிகளே, எனது தாத்தங்களே, எனது பாட்டங்களே, எனது ஒண்ணு விட்ட குழந்தையாக்களே, எனது மாமன்களே, எனது மச்சினன்களே. தலைவரே மாமியார் விட்டீங்க. எனது மாமியார்களே. யாரு அவங்க வீட்டு இருக்கா? அப்பதான் பேச்சு தலைவரே. கூட்டம் கலையுது. போறவெல்லாம் யாரு? யாரு? வடகிந்துங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவனா ஃப்ரைட் ரைஸ் போடுறவனுங்க. அப்ப அதை வச்சு ஏதாவது பேசு தலைவரே. வா ஃப்ரைட் ரைஸ் போறியா? போடு. ஜூஸ் கடையில வேலை பார்க்கறியா? பாரு.
கிளம்பி போறதுன்னா போய்கிட்டே இரு. ஆனா தமிழர்கள் போற அன்னைக்கு போகாத. ஏன்னா எங்களுக்கு ரயில்வே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, பஸ்ல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, அதுல டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. தலைவரே, இந்த இதுக்கு சொந்தக்காரன் இங்கே தான் உட்காந்துருக்கிறான். நீ தட்டி தட்டி பேசணும்னு வச்சுக்க, உடனே பிடிங்கிட்டு போயிடுவான். போட தட்டாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை பேச வேண்டும். திருவள்ளுவர் என்ன கூறி இருக்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆமா ஆமா, இந்த அமித்ஷா டைரக்ட் பண்ணி இந்த ஜெயம்பரி நடிச்சு ஓடாம போச்சு அந்த படம் தானே சொல்றேன். தெரியும், பார்த்துருக்கேன். முதற்றே உலகின்னா ஆதி பகவன் முதற்றே உலகின் சொன்னவன் ஏன் தெரியாமல் போனது என்கிற மக்களே, எனது உறவுகளே, உங்களுக்கு ஏன் தெரியாமல் போனது? தலைவரே, என்ன ஏதாவது பேசுங்க. என்ன எத்தனை சொல்றது தலைவர் தலைவர்? எப்படி தலைவராக முடியும்? நான் நீ எனக்கு தம்பி, அண்ணன் என்ற தம்பியா? ஆமா, உங்க அப்பா வயசு எனக்கு. என்னுடைய ரத்தம், என்னுடைய உடன்பிறப்பு. தலைவரே டவுட், என் தாத்தா ஒரு 85 வயசுல உட்காந்துருக்காப்ல கூட்டத்திலேயே. அவரும் எனக்கு தம்பி, அவருக்கு நான் அண்ணன், என்னுடைய ரத்த உறவுகள். அதாவது இவர் எடுத்து ஓடின ஒரே ஒரு படம் தம்பி, அது ஓடி ஓஞ்சி போச்சு. அதுக்கு இன்னும் கொடுத்துட்டுருக்காரு ப்ரொமோஷன். நீ போ, நீ தம்பின்னு கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடு, என்ன தங்கச்சின்னு கூப்பிடு, அத்தாத்துக்குன்னு கூப்பிட்டு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கூட்டம் கலையக்கூடாது. ஏதாவது பேசு, குருவி பாட்டு, பாரதியார் பாட்டு ஏதாவது பாடு, இல்லைன்னா வரலாற்றை சொல்லு, பேசுவிய ஏதாவது பாட்டுல பாடி தான். எனது பாட்டன் மருதுபாண்டியன் அப்படிதான் எனக்கு எதிராக போராடினானே. யோசிக்கிறேன், நல்லா யோசி, நல்ல கதையை சொல்லு. நான் அதை பற்றி யோசிக்கவில்லை. நான் கைகளை, 2 கைகளையும் இப்படி அகட்டி காமிக்கும் பொழுது முதுகின் பின்புறம் இருந்து ஒரு கேமரா எனது கைக்கு இடையே மக்கள் இருப்பது போல் ஒரு ஒயிட் ஆங்கிலே ஒரு சாட்டை வைத்திருக்க வேண்டாமா? கேமராவிலே, அதாவது ஒளிபட கருவியிலே வைத்திருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஷாட்லாம் படத்தில் வச்சா படமாவது ஓடி இருக்கும். நீ இந்த அரசியல் பொறுப்புக்கு வந்திருக்கணும். என்ன கூறினீர்கள்? வச்சிருக்கேன் தலைவரே, லோகங்கள் வச்சிருக்கேன். எந்திரியா வாங்க. பாட்டன் மருதுபாண்டியனை விட எனது பாட்டி வேலு நாச்சியார் என்ன செய்தால்? என்ன தெரியும் செஞ்சாங்க? தெரியாது, எனக்கும் தெரியாது. போடுங்க. எனது பாட்டியின் தோழியான குயிலி தனது உடல் முழுவதும் நெய்யை வார்த்து கொண்டு வெள்ளையனின் ஆயுத கிட்டகியிலே உள்ளே புகுந்து களம்பு வந்து போரிட்டாலே அவரல்லவா வீரம், அவரல்லவா வீர தமிழச்சி. அந்த வீர தமிழன் எங்கே போனான் உங்களுள்ளே? அந்த வீரம் எங்கு போனது? எனது சகோதரர்கள் எங்கே போனார்கள்? எனது தம்பிகள் எங்கே? எனது தங்கைகள் எங்கே? எனது உடன் பிறப்புகள் எங்கே? எங்க மேலே பார்த்து கட்டிட்டு இருக்காங்க, கீழே போறியா? இவர்களை அடித்து துன்புறுத்திய எதிர்க்கட்சியை பார்த்து நான் ஒன்று கேட்கின்றேன். எதிர்கட்சிலாம் இல்ல, 50 பேர் நீ அடிச்சவங்க. தலைவரே, மைக்க பார்த்து பேசுங்க, கை கால இட்ல பேசாதீங்க. இங்க பாருங்க, பேசுறப்ப கூட இருந்துருந்தா அதெல்லாம் நடந்துடும். அன்பு தம்பிகளே, இந்த எளிய பிள்ளைக்கு உங்கள் வாக்குகளை அழியுங்கள். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. அந்த புரட்சிலாம் இருக்கட்டும், நீ இங்க ஒன்று புரட்சி பண்ணிருக்க. 3 மணி நேரம் பேசினதுல 13 பேர்த்த பேசியே அடிச்சிருக்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு, பில்லு கொடுத்தாச்சு. இந்த அவர் அது மட்டும் இல்லை, இந்தா இங்கே பேர் உள்ள கடத்துக்கு மைசூர் வந்துச்சு, அதையும் அடித்து படுக்க வச்சுட்டேன். அது உசுர் இருக்கானு தெரியல, அப்புறம் பார்ப்போம். அது கரெக்டு, இந்த பில்லை மேலே பார்ப்போம். 13,000 போட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் பில்லு இந்தா பில்லை செட் பண்ண நான் போயிட்டு இருக்கேன். மருத்துவமனைகள் இன்று பண கிட்டங்கிகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. பணமே வேணாம் போயா. ஆகவே மக்களே, அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா. தலைவரே, என்ன இதெல்லாம் புள்ளிமான் பேசும்போது இப்படி தெரிக்குதே, ரத்தம் கொட்டுதே, எலக்ட்ரிஷியன்லாம் போறதுக்கே பயப்படுறான். அடினா அடி இடி மாதிரி இருக்க தலைவரே. ஸ்பீக்கர்லாம் இந்த தெருல கட்டினா 4வது தெருக்கு போதும். ஆனா அவர் மைக்கெல்லாம் கண்டுபிடிக்கதே கஷ்டமா இருக்கும். தலைவரே, அவர் பேசுறது எதுவுமே புரியலையானா? நம்ம என்ன பேசுறன்றது முக்கியம் இல்ல, எது பேசினாலும் உணர்ச்சியா இருக்க வேண்டும், மக்களை தூண்டணும்.
தலைவரே என்னால முடியாதே. அதான் நீ வேற ஆக்சுவலியா நார்மலா நடுறானாலே ஓவர் ஆக்டிங் தான் கொடுப்பேன். ஆமா தலைவரே. அங்க போய் உன்னை ஓவர் ஆக்டிங்கா கூட்றானா உனக்கு கண்டிப்பா மறுகையா தான். ரொம்ப மாரடிக்குது. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. வேற ஏதாச்சும் சிம்பிளா சொல்லுங்க தலைவரே. அவரு அவரு கரெக்டா இருப்பாரா? ஒருத்தர் இருக்காருப்பா. அவர் பேர் வந்து பார்த்தோன்னா சிரிமா. ஆமா சிரிமா அவரு. ஆனா சிரிக்க மாட்டாரு. ஓ அவர் வந்து எப்படி பேசுவாருன்னா அவர் பேசுறதுல அர்த்தங்கள் அதிகமா இருக்கும். அவர் வந்து கோபங்கள் அதிகமா இருக்கும். உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும். ஆமா ஆனா காமனா தான் ஒரு கவிதை மாதிரி. ஆமா ஒரு கவிதையே ஒரு கண்ட்ரோல்குள்ளேயே பேசுவார். புரியல உங்களுக்கு அதை நீ பார்த்தாலே புரிஞ்சிடும். இது அரசியல் விதி 17 பேச்சில் வன்முறை வேண்டாம் ப்ளீஸ். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. அடங்க வரு அத்து வீறு திவரி எழு திருப்பி அடி. அடங்க வரு. நிறுத்துக்கடா. ஏய் நீங்க அடிச்ச அடியில வீச பிச்சுக்கிட்டு போயிருச்சுடா. இவனே தான் போட்டு அடிக்கிறீங்க. நான் இல்லப்பா. கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்த வேண்டாம். என்ன எதுக்குடா இந்த அடி அடிச்சீங்க? என்ன அடி? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹலோ லண்டனா காசு எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? ஓகே வெயிட் ஐ வில் கம். ஹலோ எங்க கனடாவா? காசு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எங்க போலீஸ் செக்கிங் இருக்கும்போது பாத்துங்க. என்ன வந்துடும். ஓகே எங்க மலேசியா. ஓகே எவ்வளோ இருக்கு? அவ்வளோவா? பார்த்து நான் வந்துடும். எங்க அந்த ஊரா? காசு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ரெடி. ஓகே வந்துடும். என்னடா நடக்குதுங்க? இல்லப்பா புலம்பெயர்ந்து நம்ம ஈழத்தமிழர்கள் இருக்காங்களா? ஈழத்தமிழர்களா? ஆமா அவங்க காசு கொடுத்து தான் நம்ம கட்சி ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்திருக்காங்களாம் காசு எடுத்துக்கிட்டு அதை வாங்க போனோம். அது மட்டும் இல்ல நம்ம ஊர்ல பல கட்சிகள் அந்த காசுல தான் ஓடிக்கி இருக்கு. அவங்க காசுலையா? ஆமா அவங்களாம் ஒரு பல கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு குட்டி பிரேக். காசு வாங்கிட்டு வந்த பொட்டியில தூக்குங்கடா. அந்த பொட்டியா அடிக்கு பேனரு கலரா கொடி பறக்க தலைவர் காரு என்றி அம்மா வரட்டும்னு காத்திருப்போம். தூக்கி அடிச்சிருப்போம். சாக்கடையில் புதுசா குதிக்க போனது யாருங்க? அண்ணே அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஜெயலலிதா வாசல் இதை கேள்வி கேப்பியா? நீ ஆம்பளை கேள்வி. அம்மா உணவகங்கள் ஓவர். அம்மா உப்பு ஓவர். அம்மா குடிநீர் ஓவர். அரசியல குடிச்சிருக்கேன்டா. ஒரு தடவை சொன்னா உனக்கு காதுல விழாதாடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.